பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். பொள்ளாச்சி அருகே கவியருவியில் 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணம் செல்ல அனுமதி. உரிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை என சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு. பொள்ளாச்சி அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது ஆழியார் குரங்கு அருவி எனப்படும் கவியருவி. இந்த அருவியில் தண்ணீர் வரும் காலங்களில் கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து குளித்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக சரிவர மழை பெய்யாததால் அருவியில் வறட்சி ஏற்பட்டதன் காரணமாக கடந்த 6 மாதங்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்தனர். இந்த நிலையில் கடந்த 1 வார காலமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் ஆழியார் கவியருவியில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் 6 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையை அனுமதி அளித்துள்ளது. இந்த நிலையில் அருவியில் குளிக்க பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்து ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். ஆனால் தண்ணீர் கொட்டும் இடத்தில் தடுப்பு கம்பிகள் ஏதும் இல்லாமல் உடைந்து காணப்படுவதால் உரிய பாதுகாப்பு இல்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அருவியின் அருகே கடைகள் ஏற்படுத்த வேண்டும், பெண்கள் குளிக்க தனி இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். என் பேர் நிமேஷுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரோம். பார்த்தீங்கன்னா இப்போ மங்கி பஸ் இன்றைக்கி வந்திருக்கோம். அது தண்ணியெல்லாம் நல்லா அருமையாக தண்ணீர் வருது, நல்லா ஃபோர்ஸாக தண்ணி இருக்குது. சீசன் சூப்பராக இருக்குது, நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பாதுகாப்பு கருவி இங்கே ஒன்றுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா பூரா கம்பிக்கு பதிலாக பூராமே கட்டை வச்சு தான் வச்சுக்கிறாங்க. தண்ணி இருக்க ஃபோர்ஸாக வந்ததுன்னா அது தள்ளிட்டு தான் நிற்க முடியாது, பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியாது. மெயினாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இங்கே கிடையாது. தனியாக அவங்களுக்கு குளிக்கிறக்கோ அந்த மாதிரி எந்த வசதியும் கிடையாது. எல்லாம் வந்தால் ஒட்டுக்க சேர்ந்து தான் குளிக்கணும். இது வனத்துறை பார்த்து இது அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பேர் இங்கே குளிப்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டுக்கு வருமானம் தாங்க, வேறு என்ன இருக்குது. அதனால் ஏதாவது இருந்தாலும் பார்த்து கொஞ்சம் கவர்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இதான் எல்லாத்தோட கோரிக்கை தான்.